கம்மியதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம 1 கிலோ அளவு சிக்கனை பயன்படுத்தி சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதிகமாக மசாலாக்கள் யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாய் பொடியை பயன்படுத்தி தான் இந்த குழம்பு செய்து காமிச்சிருக்கு. ரொம்ப சிம்பிளாக இதை நம்ம செய்து முடிச்சிடலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 துண்டு போல் பட்டை, 3 கிராம்பு, 2 துண்டு போல் கடல் பாசி, 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா ரஃப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று பாதியமாக அரைச்சதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவு இஞ்சி, 1 கைப்பிடி அளவு பூண்டு, 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை நல்லா தோல் நீக்கிட்டு வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே வாசனைக்காக 1 கொத்து போல் கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா திக்னஸ் ஆகி வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அரை மூடி அளவு திருவின தேங்காய், 1 கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவு பொட்டுக்கடலையோட 1 கைப்பிடி அளவு முந்திரியும் சேர்த்து அரைச்சோம்னா குழம்பு இன்னும் நல்லா ரிச்சாக டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட இல்லாதனால நான் இன்றைக்கி அதை சேர்க்கலை. உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஒரு 10 முந்திரி போல் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு கசகசாவும் சேர்த்துட்டு ஒன்று பாதியமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இதில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறம் இதை ஒரு ஓரமாக வச்சுருங்க. இந்த சிக்கன் குழம்பை நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு 2 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 1 ஸ்டார் அனீஸ், 1 கடல் பாசி, 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தையும் நீள் வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வரத்துக்காக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா சாஃப்டாகி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதில் தக்காளிகளை சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டாக வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம பெரிய சைஸ் தக்காளி ஒரு 2 எடுத்துருக்கோம். தக்காளி நல்லா பழமாக பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நீள் வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்து நல்லா தக்காளியும் வதக்கி கொடுங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் மசாலாக்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு குழம்பு நல்லா கலராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காஷ்மீர் மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. காஷ்மீர் மிளகாய் பொடி ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம 1 கிலோ அளவு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிக்கனில் இருக்க தண்ணிலாம் வெளி வர வரைக்கும் நம்ம இதை கலந்து விட்டு வேக வைக்கணும். அது வரைக்கும் இதை நல்லா இது போல் கலந்து விட்டுருங்க. நம்ம இஞ்சி பூண்டு எல்லாமே தேங்காய் எல்லாமே சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்குறோம். நீங்கள் இஞ்சி பூண்டு சேர்த்து அரைக்க விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், சிக்கன் நமக்கு தண்ணி விட்டு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் பொட்டுக்கடலை, அந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் ஜாரை அலசிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா திக்னஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம 1 கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை, அரை மூடி தேங்காயும் சேர்த்து அரைச்சிருக்கிறோம். அதனால் குழம்பு நல்லாவே திக்னஸ் ஆகி வரும். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் செமி சாலிடாக இருக்கிற மாதிரி தான் குழம்பு வைக்க போகிறேன். மதியம் லஞ்சு, நைட்டு டின்னர் 2 நேரத்துக்குமே நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து பயன்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம் வதங்கி வரத்துக்காக தான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ நம்ம தண்ணியும் சேர்த்துருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு செக் பண்ணி பாருங்கள். உப்பு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா விட்டுருங்க. பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. காரமும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா விட்டுருங்க. பத்தலைன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிட்டு 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க போதும். சிக்கனுங்கிறதுனால நமக்கு சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். இப்போது இதில் 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள், 1 கைப்பிடி அளவு
புதினா இலைகள் 2 கொத்து போல் கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை ரெஸ்ட்டில் விட்டுருங்க. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு குக்கர்லாம் தம் போனதுக்கப்புறமா கடைசியாக இந்த மாதிரி கொத்தமல்லி இலைகள், புதினா இலை, கருவேப்பிலை இலைகளை சேர்த்தோம் அப்படின்னா குழம்பு நல்லா வாசனமாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறோம். இப்போ பாருங்கள், கறிலாம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு குழம்பு தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு ரொம்பவே திக்காயிடும். பாருங்கள், இந்த மாதிரி. நீங்கள் ஒருவேளை தண்ணி அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 டேபிள் ஸ்பூனோ அல்லது 1 டேபிள் ஸ்பூன் அளவோ கடலை மாவு தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்து நல்லா கொதிய விட்டுக்கோங்க.